வணக்கம் கடகம் ராசிக்காரர்களே. இந்த வாரம் உங்கள் ராசியில் சந்திர பகவான் முக்கியமான பயணத்தில் இருக்கிறார். கிரகங்களின் இயக்கம், குடும்பம், நிதி, தொழில், உடல்நலம், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலவையான பலன்கள் காத்திருக்கின்றன. சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும் வாரம் இது. சந்திரன் உங்கள் ராசியில் பயணிப்பது மிகவும் முக்கியமான கிரக நிகழ்வு. சந்திரன் என்பது மனம், உணர்ச்சி, குடும்பம், தாய்மை மற்றும் உள் அமைதி ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் கிரகம். இது மிகவும் வேகமாக நகரும் கிரகம் என்பதால் உங்கள் மனநிலை, உணர்ச்சி நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலையில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் சந்திரனின் தாக்கம் காரணமாக நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படலாம், குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமாக நேரம் செலவிட விரும்பலாம் மற்றும் மனதில் அமைதி தேடுவீர்கள். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் மன நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் நல்ல உறவுகள் கிடைக்கும். எதிர்மறை நிலையில் இருந்தால் மனச்சோர்வு, குழப்பம் மற்றும் உறவுகளில் சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம். செவ்வாய் கிரகம் 4ஆம் இடத்தில் இருப்பது வீடு, சொத்து, குடும்ப உறவுகள் மற்றும் உள் அமைதி ஆகியவற்றில் சவால்களை உருவாக்கும். செவ்வாய் என்பது ஆற்றல், தைரியம் மற்றும் செயல்பாடு ஆகியவற்றை குறிக்கும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் வீடு தொடர்பான பிரச்சனைகள், சொத்து வாங்கும் அல்லது விற்கும் முயற்சிகளில் தாமதம், குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படலாம். சில நேரங்களில் வீடு பழுது, வாகன பழுது அல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படலாம். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் வீடு அல்லது சொத்து சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்மறை நிலையில் இருந்தால் வீடு மாற்றம், குடும்பத்தில் அமைதி குறைவு போன்றவை ஏற்படலாம். சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருப்பது வருமானம், பணவரவு மற்றும் திருமண முயற்சிகளில் சாதக நிலையை உருவாக்கும். சுக்கிரன் என்பது செல்வம், ஆடம்பரம், கலை, காதல் மற்றும் வாழ்க்கை இன்பங்களை குறிக்கும். தனஸ்தானம் என்பது நிதி, சொத்து மற்றும் குடும்ப நலன் ஆகியவற்றை குறிக்கும் வீடு. சுக்கிரன் இங்கு இருந்தால் வருமானம் அதிகரிக்கும், புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும், திருமண முயற்சிகள் வெற்றி பெறும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு அதிகரிப்பதோடு வாழ்க்கை தரம் மேம்படும். பெண்களுக்கு திருமண முயற்சிகள், ஆடம்பர வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் நல்லிணக்கம் கிடைக்கும். எதிர்மறை நிலையில் இருந்தால் செலவுகள் அதிகரிக்கும், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். கிரக நிலைகள் மற்றும் முக்கிய தாக்கங்கள். சந்திரன் உங்கள் ராசியில் பயணிப்பதால் மனநிலை மற்றும் குடும்ப சூழ்நிலையில் அதிக உணர்ச்சி இருக்கலாம். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு, சொத்து, குடும்ப உறவுகளில் சவால்கள் உருவாகலாம். சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம், பணவரவு, திருமண முயற்சிகளில் சாதக நிலை காணப்படும். குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவு மற்றும் பிள்ளைகளின் முன்னேற்றம் அதிகரிக்கும். புதன், சனி, ராகு, சூரியன் ஆகியோர் தொழில் மற்றும் பாக்கிய ஸ்தானங்களில் இருப்பதால் தொழில், வியாபாரம், அரசு அதிகாரிகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம். கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்திற்கு நகர்வதால் உறவுகளில் மாற்றங்கள், குடும்ப அமைதி, ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். நிதி மற்றும் செலவுகள். இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மிதமாக ஆனால் சீராக அமையும். கடந்த சில வாரங்களில் ஏற்பட்ட செலவுகள் இப்போது கட்டுப்பாட்டில் இருக்கும். தேவையற்ற செலவுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்பு குறைவு. எனவே மன நிம்மதியுடன் வாரத்தை தொடங்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். சிலருக்கு கடந்த மாதங்களில் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். ஆனால் பெரிய முதலீடுகள் செய்வதில் கவனம் தேவை. புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக புது வேலைவாய்ப்பு, புது பிசினஸ் அல்லது பங்கு முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். வீடு, வாகனம் சம்பந்தமான பணிகள் நடக்கும். வீட்டில் பழுது, சீரமைப்பு அல்லது புதிய பொருட்கள் வாங்கும் தேவைகள் ஏற்படலாம். நிலம், சொத்து உள்ளிட்ட முதலீடுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும். வாரத்தின் நடுப்பகுதியில் எந்த ஒரு திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்யும் போது நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும். சிலருக்கு வீடு, நிலம், வாகனம் வாங்கும் திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும். கடன் வாங்குவதையோ மற்றவர்களுக்கு பணம் கடன் கொடுப்பதையோ இந்த வாரம் தவிர்க்கவும். ஏனெனில் எதிர்பாராத செலவுகள், திடீர் தேவைகள் அல்லது கடன் திரும்பப் பெற முடியாத நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்தும் பழக்கத்தை இப்போது உருவாக்குவது நல்லது. குடும்ப செலவுகள், குழந்தைகளின் கல்விச் செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவை திடீரென அதிகரிக்கலாம். குடும்பம் மற்றும் உறவுகள். இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் அமைதி, ஒற்றுமை மற்றும் சந்தோஷம் அதிகரிக்கும்.
கடந்த சில வாரங்களில் இருந்த மன அழுத்தம் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது, அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். தம்பதிகளிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள், சிறிய பிணக்குகள் இந்த வாரம் நீங்கி உறவு புதுமையாகவும் இனிமையாகவும் மாறும். குடும்பத்தில் இருந்த தொலைவு, மனக்கசப்பு குறையும். ஒருவருக்கொருவர் நேரத்தை ஒதுக்கி மனதை திறந்து பேசும் வாய்ப்பு கிடைக்கும். திருமண முயற்சிகள் இந்த வாரம் வெற்றி பெறும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவி உறவில் அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழந்தைகள், பெற்றோர், சகோதரர்கள் ஆகியோருடன் இணக்கம் அதிகரிக்கும். பெற்றோரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு சில சமயங்களில் கிடைக்காமல் போகலாம். அவர்களின் ஆலோசனையை பொறுமையுடன் கேட்டு அவர்களது அனுபவத்தை மதித்து செயல்படுவது நல்லது. குடும்ப உறுப்பினருடன் சிறிய வாக்குவாதம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ஆனால் அதனை பொறுமையுடன் சமரசமாக சமாளிக்க வேண்டும். குடும்பத்தில் பெரியவர்கள், மூத்தவர்கள் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேட்டு அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு நல்ல செய்தி, புதிய வேலைவாய்ப்பு, கல்வி முன்னேற்றம் அல்லது குழந்தை பிறப்பு போன்ற சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படலாம். பிள்ளைகளின் கல்வி, போட்டித் தேர்வுகள் மற்றும் முன்னேற்றம் குறித்து மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுக்கு தேவையான ஆதரவு, ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதல் வழங்கினால் அவர்கள் சிறந்த முறையில் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் மற்றும் கல்வி. இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் பல்வேறு புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் மற்றும் சவால்கள் காத்திருக்கின்றன. வேலைக்குச் செல்லும் நபர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை காணப்படும். அரசு வேலை, அதிகார பதவி, பதவி உயர்வு, புதிய பொறுப்பு போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். கடந்த சில மாதங்களாக முயற்சி செய்து வந்த திட்டங்கள் இந்த வாரத்தில் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம். மேலாளர்களின் பாராட்டு, புதிய பொறுப்புகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தனியார் துறையிலும் அரசு துறையிலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் வரலாம். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபாரம் சுமாராக இருக்கும். போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டி எதிர்கொள்ள நேரிடும். குறிப்பாக விவசாயம், இரும்பு, நகை, ஆடை, மளிகை, ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற துறைகளில் செயல்படுவோருக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள், புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வர்த்தக விரிவாக்கம் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கும். தொழிலில் திட்டமிட்டு செயல்படும்போது மட்டுமே லாபம் அதிகரிக்கும். பற்று வரவில் சுமூகமான போக்கு இல்லை என்பதால் மனதில் சஞ்சலம் ஏற்படலாம். பணம் சுழற்சி சுமாராக இருக்கும். ஆனால் கடின உழைப்பால் லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது அவசியம். பங்குச் சந்தை, ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் கவனம் தேவை. தொழிலில் புதிய குழு, புதிய திட்டம் அல்லது புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்பு, தொழில் பயணம் அல்லது பயிற்சி வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலம். இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் தேவை. வாரத்தின் தொடக்கத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக ஒரு முக்கிய வாய்ப்பை இழக்கும் சூழ்நிலை உருவாகலாம். இதனால் மனதில் சிறிது வருத்தம் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று பிரச்சனைகள், ஜீரண கோளாறுகள், தலைவலி, காய்ச்சல், சளி, இருமல் போன்ற சிறிய உடல் குறைபாடுகள் சிலருக்கு ஏற்படலாம். உணவில் அதிக காரம், எண்ணெய் மற்றும் வெளியிலிருந்து வாங்கும் உணவு வகைகளை தவிர்க்கவும். அதிகமான நீர் குடிப்பது, பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்து உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. குறிப்பாக வாகனம் ஓட்டும்போது அவசரப்படாமல் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும். நீண்ட பயணங்களுக்கு செல்லும்போது தேவையான மருந்துகள், உடை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னதாக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு பயணத்தின் போது உடல் சோர்வு, தலை சுற்றல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். அவ்வாறு ஏற்பட்டால் உடனே ஓய்வு எடுத்து நீர் குடித்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கவும். மன அழுத்தம், சோர்வு போன்றவை வாரத்தின் நடுப்பகுதியில் அதிகமாக காணப்படும். வேலை அழுத்தம், குடும்பப் பொறுப்பு, நிதி சிக்கல்கள் போன்றவை மனதில் அழுத்தத்தை அதிகரிக்கலாம். இதை சமாளிக்க தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் ஆன்மீக வழிபாடு, தியானம், யோகா, பிராணாயாமம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. இயற்கை சூழலில் சிறிது நேரம் நடந்து திரும்புவது, பூஜை அறையில் மெதுவாக ஜெபம் செய்வது மனநிலையை சமநிலைப்படுத்தும். அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம். இந்த வாரம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாள் அல்லது அம்பிகையை வழிபடவும். கிருத்திகை விரதம், அக்ஷய திருதியை, சஷ்டி விரதம் ஆகியவற்றை கடைபிடிப்பது நன்மை தரும்.
பரிகாரமாக ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன் என்ற பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்ட எண் 8. சுப நாள்கள் 19, 22. ஆன்மீக சேவை, தானம், தெய்வ வழிபாடு உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் காத்திருக்கின்றன. நிதி, தொழில், குடும்பம், உடல்நலம், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காணலாம். சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி, பொறுமை மற்றும் நம்பிக்கை மூலம் வெற்றி பெற முடியும். குடும்ப உறவுகளில் அன்பும் சமரசமும் முக்கியம். உடல் நலத்தில் கவனம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு மற்றும் நல்ல எண்ணங்கள் உங்கள் வாரத்தை சிறப்பாக மாற்றும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது.